ஏன்னா காங்கிரஸ் கட்சியினுடைய ஒரு முதுபெரும் தலைவர் அவர் சூரிய பிரகாசம். அது யாருக்கும் தெரியாது. அவர் அவ்வளோ பெரிய தலைவர். அவர் முதுகெலும்புன்னு கூட சொல்லலாம் அவரை. முதுகெலும்பு, மூளை, சதை, தொங்கு சதை, காது எது வேணாலும் சொல்லலாம். அவர் அப்படியேப்பட்டவர். அவர் வெளியேறாரு அப்படின்னோடனே அது காங்கிரஸ்க்கு வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவு தான் அது. அது ஒரு எடுத்துக்காட்டு தானே. இப்ப பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்கள்லாம் வந்து ஆமா. நான் என்ன கேட்குறேன்னா, திமுகவோட காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கிறது வேணான்ற. அதானே உன்னுடைய கண்டென்ஷன். விஜயோட போகணுன்ற. போக வேண்டியது தானே. நீ எதுக்கு வந்துட்டு முடிவெடுக்க போறது யார்? கொள்கை முடிவு எடுக்க போறது யார்? செல்வ பெருந்தகையா? திமுகவோட அலையன்ஸ் வேண்டாம், விஜயோட போலாம் அப்படின்ற முடிவு எடுக்கிறது யார் முடிவு எடுக்கணும்? ராகுல் காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே. அங்க போக வேண்டியதானே. நீ வழக்கறிஞர் தானே, நீங்க போக வேண்டியதானே. போயிட்டு பாருங்க என்ன என்ன இடத்துல நீங்க இருக்கிறீங்க. விஜய்க்கு அங்க வந்துட்டு அலை, பேரலை, கீழலை எல்லாம் பிரட்டிக்கிட்டு வருது சுனாமி மாதிரி. நீங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறீங்க. விஜயோட கூட்டணி போட்டு ஆட்சியை நம்ம கைப்பற்றோம்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன்னா அது வேற. இங்க உட்காந்துட்டு அறிக்கை விட்டுறதுன்னு என்ன அர்த்தம்? செல்வ பெருந்தகையோட உனக்கு பிரச்சனை, இவ்வளவுதான். ஏதோ எதிர்பார்த்தீங்க, எந்த பொறுப்பும் செல்வ பெருந்தகை தரல. உடனே இதை வச்சுட்டு ஒரு கொதிப்பை காட்டுறது. காங்கிரஸ் காரனுக்கு வந்துட்டு என்ன அப்படின்னோம்னா, கிரவுண்ட் லெவல்ல எதையும் வேற செஞ்சிருக்க மாட்டான், போராட்டம் நடத்திருக்க மாட்டான். அவங்க கூட 10 பேர் சேர்த்து ஒரு ஃபார்ம் எடுத்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துருக்க மாட்டான். கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர் போட்டியிடுறது போது கூட ஒரு 10 பேர் கூட்டு போட்டு அது பரப்புரைக்கு கூட போக மாட்டான். கொடி கூட நீங்க நல்லா பாருங்க. இந்த வர தேர்தலில் பாருங்க, அது கண்டினியூ தான் இருக்க போகுது. எல்லா கட்சியும் தொண்டருங்க கொடியை பிடிச்சிட்டு போவாங்க. திமுக வேட்பாளர் இல்லாட்டி வேற விடுதலை சிறுத்தை வேட்பாளர் எல்லா கட்சியும் கொடி பிடிச்சிட்டு வருவாங்க. காங்கிரஸ் மட்டும் அந்த கொடி பிடிக்கிறதுக்கு ஆள் இல்லாத என்ன பண்ணுவான், திமுக யாராவது 2 கையில் 2 கொடி பிடிச்சிருப்போம். இல்லை அந்த வேன் இருக்குது இல்லை, வேட்பாளர் வருவார்ல, அந்த வேன்ட சொருவி விட்டுருவாங்க. அது பர்மனெண்ட்டாக பறந்துட்டு கிடக்கட்டும், அவ்வளோதான். இதை தவிர காங்கிரஸ் இந்த கூட்டணிக்கு செய்யக்கூடிய பெரிய உதவி வேற எதுவுமே இல்லை. சசி தரூர், நான் சொன்னது நல்லா விளங்கிடுச்சு இல்லை. நீ பார்த்துருக்கிய எப்பயாவது ஒரு காங்கிரஸ்காரன், ஒரு 2-3 காங்கிரஸ்காரங்க அப்படியே முன்னிலையில் அப்படியே வந்துட்டு வரவே மாட்டாங்க. ஆனால் அவனுக்கு பாருங்க 25 எம்எல்ஏ சீட்டில் போட்டியிடுறதுக்கு அனுமதி இருக்குது தமிழ்நாட்டில். ஒன்றும் ஸ்டாலின், ஸ்டாலின் ஒன்றும் ஏமாளி கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இந்தியா கூட்டணி அப்படின்றத வாட வைக்கணும், இந்திய அளவிலான அந்த கூட்டணி வந்துட்டு இருக்கணும், பலமா இருக்கணும் அப்படின்றதுனால தான். அப்படி அவங்களாம் நினைச்சு தொட்டு தான் 54 இருந்தது வந்துட்டு இன்னைக்கு 99 மாறி இருக்கு. புரியுதுங்களா? ஸ்டாலின் வந்துட்டு அங்க போனாரு, எவ்வளவு பெரிய வரவேற்பு கிடைச்சது. ஆனா காங்கிரஸ் ராஜ்யசபா சீட் எதிர்பார்த்தாங்க திமுக கிட்ட இருந்து, ஆனா திமுக கொடுக்கல. அதெல்லாம் ஏங்க திமுக வேற வேலை இல்லைங்களா? அங்க திமுக இருக்கிறதெல்லாம் தூக்கி கொடுத்துட்டு இருப்பாங்களா? திமுக கொடுக்காததா?